ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான ஒரு குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருமா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசை, பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறலாம். இது கூட நீங்கள் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகணும். ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ டோட்டலாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். அதை கையை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலாலாம் கம்ப்ளீட்டாக கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ திரும்பியும் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஈஸியான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.